வணக்கம் நேயர்களே, மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளுள் ஒன்று நம்முடைய இந்தியா. அதே மாதிரி நீளமான அரசியலமைப்பு உடைய நாடும் நம்முடைய இந்தியா தான். நம்முடைய அரசியலமைப்பினுடைய அடிப்படை கொள்கைகள் என்னன்னு பார்த்தோம்னா மதசார்பின்மை, பொது உடைமை மற்றும் நேர்மையை கடைபிடிப்பது தான். இதை யாராவது மீறுகிற போது அவர்களை தட்டி கேட்கக்கூடியதும் அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய அந்த கடமை நீதிமன்றங்களுக்கு தான் இருக்கு. இதுபோன்ற நீதிமன்றங்கள் பல்வேறுபட்ட வழக்குகளில் பல்வேறுபட்ட சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு தண்டனைகள் வழங்கி கொண்டுதான் இருக்கிறது. இது போன்ற விஷயங்களை தான் நாம் மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றும் ஒரு சில அரிதான வழக்குகளுக்கு நீதிமன்றம் எந்த மாதிரியாக கையாண்டு இருக்கிறது, அவர்களுக்கு என்ன மாதிரியான தீர்ப்புகள் வழங்கி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம். கம்பராமாயணத்தில் ஒரு இடம் வரும். விஸ்வாமித்திரர் தசரதன்ட்ட கேட்பார், ராமனை என்னோட அனுப்பு, தாடகையை வதம் பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப நாள் கழித்து தசரதருக்கு ராம லக்ஷ்மணர்கள், பரத சத்ருக்னர்கள் பிள்ளைகளாக பிறந்திருப்பாங்க. ராமன் மேலே அவருக்கு ரொம்ப உயிர். சின்ன பையன் வேற ராமர். அப்போ இவர் தசரதரை யுத்தத்தை கூப்பிட்டு அவர் கிளம்பி போயிருந்திருப்பார். ராமனை கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது தசரதருக்கு என்ன செய்யன்னு தெரில, மயக்கம் போட்டெல்லாம் விழுவார், அழுவார். விஸ்வாமித்திரர்கிட்ட அவனை விட்டுருங்க, என்ன கேளுங்கன்னெலாம் சொல்லுவார். அப்புறம் வசிஷ்டர் தலையிட்டு அனுப்பி வைப்பார். இப்போ கம்பன் இந்த இடத்த சொல்லணும், தசரதனுக்கு இந்த வேதனை எப்படி இருந்தது அப்படின்னு. கம்பன் என்ன சொல்கிறாரு, ஒருத்தனுக்கு கண் இல்லை, அதுக்கப்புறம் அவனுக்கு கண்ணு கிடைச்சிருச்சு. கண்ணு கிடைச்சதும் உலகமே தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கண்ணு போனால் எப்படி இருக்கும்? கண் இழந்தான் பெற்று இழந்தான் என உணர்ந்தான் அப்படின்றாரு. ஏன்னா பிள்ளை இல்லாமல் இருந்தார், பிள்ளை கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கப்புறம் பிள்ளையை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா கூப்பிட்றது ஒரு பெரிய அரக்கியை கொள்றதுக்கு சின்ன பையனை கூப்பிட்றாரு விஸ்வாமித்திரர் அப்படின்னு. இங்கே முக்கியம் என்னென்னா, அந்த கண் இழந்தான் பெற்றிழந்தான் என உணர்ந்தான் அப்படின்றது தான். தமிழில் இப்போ இந்த உலகம் இருக்குது, இது பார்க்கப்படுவதால் தான் உலகமாக இருக்கு அப்படின்ற பொருளில் பார் அப்படின்னாலே உலகம்னு தான் அர்த்தம். பார் போற்றும் அப்படின்னா உலகம் போற்றும். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு அப்படின்னு சொன்னால் உலகத்துக்குள்ளே நல்ல நாடு அப்படின்னா, இப்போ பார்னா உலகம் அப்படின்னு வருது. லோக் அப்படின்ற வடமொழி வார்த்தை, அதுக்கும் உலகம்னு ஒரு பொருள் உண்டு. அதிலிருந்து தான் ஆங்கிலத்தில் பார்வைக்கு வரக்கூடிய லுக் அப்படின்ற வார்த்தை வந்ததாக சொல்கிறாங்க வேர்பொருளை ஆராய்ச்சி பண்ணுறவங்க. அப்போ பார்க்கப்படுவதால் தான் உலகமே இருக்குது. இங்கே பார்வை இல்லாத ஒரு பெண், அந்த பெண்ணை நம்ப வச்சு கெடுத்துடுறார் ஒருத்தர். அவர் அதை ஒத்துக்கவும் செய்கிறாரு. ஆனால் அவருக்கு வேறு திருமணமாகி குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. இப்போ உடல் ஊனமுற்ற பெண் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு குறைந்தபட்ச இழப்பீட்டு தொகையாக ஒன்றை வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய அபூர்வமான வழக்கு அதுதான். இந்த அரிதான வழக்கை பற்றி மக்கள் சொல்வதையும் நீதிமன்றம் சொன்னதையும் இப்போது பார்க்கலாம். இல்லை, அந்த பொண்ணுடைய வாழ்வே சீரழிவாகி போயிடுச்சு. அது நீங்கள் எத்தனை கோடி கட்டி கொடுத்தாலுமே அதுக்கு ஈடாகாது. கடுமையான தண்டனை ஒன்று இருந்தால் மட்டும்தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுவோம். அவங்களுக்கு ஏதோ அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலுமே இந்த பொண்ணுக்கு எந்த இதுவும் கிடையாது. இப்போ 1 கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னா அந்த பொண்ணு அடுத்த ஏதாவது ஒரு நடவடிக்கையில் இடங்கலாம். நமது சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதி அரசராக இருந்தவர், தலைமை நீதி அரசராக இருந்தவர் ஜஸ்டிஸ் இக்பால் அப்படிங்கிறவர், அவர் உச்ச நீதிமன்றத்திற்கு நீதியரசராக போன பிறகு அவர் முன்னால் ஒரு வழக்கு வந்துச்சு. அவரும் மற்றொரு நீதிபதியும் சேர்ந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வழக்கு உருவான இடம் சத்தீஸ்கர் மாகாணத்தில் உள்ள ஒரு பெண். அவள் ஒரு கண் பார்வையற்ற பெண். அந்த கண் பார்வையற்ற பெண்ணோட கூட பிறந்தவங்க 3 சகோதரர்கள், ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த பெண்ணுடைய சகோதரரும் அவருடைய நண்பரும் ஒன்றாக படிக்கிறவர்கள். அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வரக்கூடியவர், அதாவது அவங்க வீட்டுக்கு வரக்கூடியவர். அப்படி வரும்பொழுது இந்த பெண்ணோட அது ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கு. அந்த பையனும் என்ன சொல்லியிருக்காரு, நான் உன்னைய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பெண்ணும் அவளோட காதல் வயப்பட்டிருக்கா. இதை ஆஸ்பதமாக வச்சு பல இடம் வந்து போகும்பொழுது பழக்கம் நெருக்கமாகி ஒரு நாள் நான் அவளோட அதாவது கல்யாணம் கட்டிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி விருப்பத்தின் பேரில்
அவங்க 2 பேருக்கும் உடல் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இது வந்து அது ஒரு தடவை இல்லை, பல தடவை ஏற்பட்டிருக்கு. அதனுடைய விளைவு என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பெண் வந்து கருவுற்றுட்டா. கருவுற்ற பிறகு அவட்ட சொல்லியிருக்கா, அந்த மாதிரி நான் கருவுற்றேன் அப்படின்னு அவ சொல்லியிருக்கா. அப்போ அவன் அதுக்கு பிறகு நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன்னு அவன் மறுத்துடுறான். அதுக்கப்புறம் அது வந்து வழக்கு வந்து காவல்துறைக்கு புகார் செய்யப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணை நடந்து கடைசியில் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த வழக்கில் அதுவல்ல. ஏன்னா இந்த மாதிரி வழக்குகள் நீங்களும் பல இது பேட்டிகளில் நீங்கள் கேட்டு நிறைய பார்த்துருக்குறோம், பல விதங்களில் கேட்டிருக்கீங்க. ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் மற்றொரு விதமாக ஒரு அணுகுமுறையை அணுகுறாங்க. அதுதான் இதில் முக்கியம். நமது குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் எளிவாக சொல்றதா இருந்தால் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்பாங்க. அதில் பிரிவு 357A அப்படின்னு ஒரு புது செக்ஷனும் ஏற்கனவே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதற்கு கீழே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்படிங்கிற பொழுது அந்த 357A கீழே வந்து அந்த விசாரிக்கிற நீதிபதியே அந்த பெண்ணினுடைய பேக்ரவுண்ட், அதாவது பின்புலம் அப்படிங்கிறது பொருளாதார பின்புலம், சமூக பின்புலம், மற்றபடி கல்வி அறிவு பின்புலம், இதெல்லாம் எடுத்து குடும்ப பின்புலம் எல்லாமே எடுக்கணும். அப்போ இந்த பெண்ணை பொறுத்த மட்டும் எடுத்துட்டீங்கன்னா, பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆட்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்னால் உள்ள ஒரு ஊனமுற்ற பெண். அப்போ எல்லா வகையிலையும் இந்த பெண் வந்து மிகவும் சமுதாயத்தில் பின்தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார். அப்படிப்பட்டவளுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்தாக்கா கூட எல்லா மாநிலங்கள்லையும் பண்ணல. அதை தான் உச்சநீதிமன்றம் எடுத்து சொல்லுது. அதில் குறிப்பாக நான் பார்த்ததில் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பிலிருந்து பார்க்கும் பொழுது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்து கூட இன்னும் அந்த மாதிரி ஒரு ஸ்கீமுக்குள்ள இவ்வளவு தொகை அப்படிங்கிறது இன்னும் நிர்ணயம் பண்ணாமல் இருக்கு. கிட்டத்தட்ட 22 மாநிலங்கள் வந்து தங்களுடைய மாநிலங்களில் என்னென்ன வகைக்கு இவ்வளவு நஷ்டஈடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை உச்சநீதிமன்றம் கருத்தில் எடுத்து மனிதாபிமானத்தோட பார்த்து இந்த மாதிரி வெவ்வேறு வகையான தொகை இருக்கக்கூடாது, இது ஒரே வகையான தொகையாக இருக்கணும், அது உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இதுவும் போக இந்த வழக்கில் இன்னொன்று என்னென்னா, ஒரு தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம், நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கான ஆணையத்திலிருந்து இந்த மாதிரி பெண்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும்னு ஏற்கனவே இருக்கு. அது பாதிக்கப்பட்ட பெண்ணு தான், ஈவன் கற்பழித்து பாதிக்கப்பட்ட பெண்ணுங்கிறது கூட இல்லை. இந்த வழக்கை பொறுத்த மட்டும் அவளுடைய பொருளாதார பின்புலத்தை எடுத்து பார்க்காங்க. அவள் வந்து இப்போ தனியாக ஒரு கிராமத்தில் வசிக்கா. அவளை கற்பழித்ததான் வன்புணர்ச்சி ஈடுபட்ட அந்த பையன் வந்து வேறொரு பெண்ணோட திருமணம் முடித்து 3 குழந்தைகளோட அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவளோட கூட பிறந்த சகோதரர்கள் வந்து தனியாக வெவ்வேறு கிராமங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆக இவளுக்குடைய எந்த அளவுல அந்த தீர்ப்பை படித்தா ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காங்க. இவளுடைய பொருளாதார பின்புலம் எந்த அளவு மோசமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அந்த மாகாணத்தில் அப்படி ஒரு இது இருக்குது. அதாவது சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் உள்ளவாவா, அதாவது ரேஷன் அரிசி வாங்கி மாதம் 300 ரூபாய் இலவசமாக கொடுக்குற பணத்தை வச்சு அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இது அவளுக்கு காணுமா? காணாது. மாதம் 300 ரூபாய் பென்ஷன் மாதிரி கொடுக்குற தொகையும் அவளுக்கு இலவச அரிசி கிடைக்கிறது வந்து காணாது அப்படின்னு சொல்லி அது ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவுக்கு வராங்கன்னா, மொத்தமாக நீ 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டு டெபாசிட் பண்ணி வச்சேன்னா மாதம் 8000 ரூபாய் வரும். அந்த அனுமானத்தின் கீழே அவளுக்கு மாதம் 8000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கிற மாதிரி நீ ஏற்பாடு செய்யி அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. ஆக உச்சநீதிமன்றம் வந்து ஒரு காம்பன்சேஷன் தொகையை நிர்ணயம் பண்ணும் என்ற பொழுது பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கிடுறாங்க, சூழ்நிலைகளை எடுத்து பார்த்து முடிவு பண்ண. இது எதுக்காக நான் இதை சொல்றேன்னு சொல்லி சொன்னா, மாவட்ட ஆட்சியாளர்களும் சரி இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு ஒரு திட்டம், சரியான திட்டம் வகுக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு முன்னோடியான தீர்ப்பாகும்.